குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதியை என போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்றைய பதிவில் பாவங்களின் சிறப்புகள் அப்படிங்கிற வரிசையில் இரண்டாம் பாவகத்தின் சிறப்புகளை பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஜோதிடம் எனும் இந்த அற்புத கலையில் ஒரு 4 விஷயங்கள், அடிப்படையான 4 விஷயங்கள் ராசிகள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், பாவங்கள், இந்த 4ம் ஒரு பில்லர் மாதிரிங்க. இந்த பில்லரில் இந்த 4 பில்லரில் இதுதான் உயர்ந்தது, இதுதான் தாழ்ந்தது, இது அதீதம், இது குறைவு அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் இல்லை பார்த்துக்கோங்க. இதில் இன்னும் சொல்லப்போனால் ஒன்றை ஒன்று ஒரு தனித்துவமாக செயல்படும் இது 4மே. ஸோ இந்த ஜாதகங்கள் ஒரு பழகிறோம் அல்லது பலன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த 4 விஷயங்களில் எந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு புலமை அப்படின்னு சொல்லணும், எந்த அளவுக்கு நமக்கு அதில் ஒரு ஞானம் கூடுதலாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு இது பலன் சொல்வதற்கு மிக சிறப்பாக பயன்படுகின்றது. சரிங்களா? அதே போல் பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது லக்னம் இதுதான் முதல் பாகம். நம்ம எல்லோருக்குமே இது தெரிந்த விஷயந்தான். லக்னத்தை தொட்டு மொத்தம் 12 பாவங்கள் ஒரு ராசி சக்கரத்தில், இதுவும் நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த பாவங்கள் கூட ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் சளைச்சதில்லை பார்த்துக்கோங்க. ஒரு பாவத்தை ஒரு பாவம் மிஞ்சி நிற்கும். ஒவ்வொரு பாவமும் நமது உடலில் இருக்கின்ற ஒரு உறுப்புகள் எப்படி இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒதுக்க முடியாத ஒரு அமைப்பில் நம்மளுடைய உடல் கூறுகள் இருக்கின்றதோ, அந்த அங்கங்கள் இருக்கின்றதோ, அதே போல் இந்த பாவங்களை பொறுத்தவரையிலும் இது சரியில்லாத பாவம், இது தேவையில்லாத பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒதுக்கி விடுவதற்கு இல்லாத ஒரு அமைப்பில் தான் நமது முன்னோர்கள் அந்த பாவங்களை கட்டமைச்சு வைத்திருக்கிறார்கள். சரிங்களா? அந்த பாவகத்தில் குறிப்பாக நாம் இன்று பார்க்க இருக்கின்ற பாவகம் இரண்டாம் பாவகம். இந்த இரண்டாம் பாவகத்தை எப்படிலாம் அழைப்பாங்க, எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னாக்கா தனபாவகம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், அடுத்ததாக கல்வி அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு வீடாக இந்த வீடு திகழ்கின்றது. ஆக தனஸ்தானம், குடும்பஸ்தானம் இது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு பரவலான ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கூடுதலாக வேறு எதனா சொல்லுவாங்களா அப்படின்னாக்கா குறிப்பாக வாக்குஸ்தானம் அப்படின்ட்டும் இந்த பாவகத்தை ஒரு தனித்துவமாக சொல்வது உண்டு. இப்படி ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ச்சி அடைந்து ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லும் ஒரு முக்கியமான பாவகம் அப்படின்னாக்கா இது அந்த இரண்டாம் பாவகம் தான் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரகத்துவங்கள் இந்த பாவகத்தில் இருக்குது பார்த்துக்கோங்க. பொருளாதாரம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு பழமொழி உண்டு பார்த்துக்கோங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அந்த பொருளை முதன்மையாக வழங்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொன்னோம்னா அது இரண்டாம் பாவம் தான். ஸோ இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரம், பணம் அப்படிங்கிறது அது இல்லைடானாக்கா நம்மளால் எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழல். எதை தொட்டாலும் பணம் தான், இல்லைங்களா? அது அந்த ஒரு காரகத்துவம் இந்த பாவகத்தில் தான் இருக்குது. அடுத்ததாக வாக்குவன்மை, பேச்சு, அது இந்த இரண்டாம் பாவகத்தில் தான் இருக்குது. அடுத்ததாக ஒரு குடும்பம், அது இந்த இரண்டாம் இடத்துல தான் இருக்குது. இன்னும் ஒரு கூடுதலான ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னா கண்கள், இந்த பார்வையை சொல்லக்கூடிய இடம். அடுத்ததாக இந்த கல்வி, வித்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கல்வி அப்படிங்கிறது இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு காரகத்துவம் பார்த்துக்கோங்க. இந்த காரகத்துவங்கள் ரொம்ப தேவையான ஒரு காரகத்துவங்கள், இல்லைங்களா? இதில் எதை நம்ம ஒதுக்கிட முடியும்? எதையுமே ஒதுக்கிட முடியாது, இல்லைங்களா? அடுத்ததாக இந்த காரகத்துவங்கள் மற்ற பாவங்களுக்கும் இதுக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னாக்கா
எந்த ஒரு வரவு நம்மளுக்கு வருவதாக இருந்தாலும் இந்த 2ஆம் பாவகத்தின் அந்த அனுமதி இருந்ததுனா தான் நம்மளுக்கு வந்து கைக்கு வந்து சேருது பார்த்துக்கோங்க. உதாரணமாக கல்வி படிக்கணும், நல்லா வரணும் அப்படின்னாக்கா இந்த 2ஆம் பாவகத்தின் சப்போர்ட் வேணும். ஒரு சொத்து பத்து வாங்குகிறோம், ஒரு வாகனம் வாங்குகிறோம், அல்லது ஒரு டிவி வாங்குகிறோம், குறைஞ்சபட்சம் ஒரு எழுதுகோல் பென் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பென்னு வாங்கணும் அப்படின்னாலும் இந்த 2ஆம் பாவகத்தின் அந்த அனுமதி நமக்கு தேவைப்படுது, சப்போர்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. உயிர்காரகத்துவங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு குடும்ப உறுப்பினர்கள் ஒரு புதிய உறவு வரணும், உதாரணமாக ஒரு வாழ்க்கை துணை வரணும் அப்படின்னாலும் இந்த 2ஆம் பாவகம் அதுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணணும். திருமணத்திற்கு அடுத்து ஒரு வாரிசு தேவை, குடும்பம் விருத்தி அடையணும் இல்லைங்களா. அப்போது குடும்ப உறுப்பினர்களில் இன்னொன்று கூடுதலாக நமக்கு வரவு வருது அப்படின்னாக்கா திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறப்பு இல்லைங்களா. அந்த குழந்தை நம்மளுக்கு வரணும், கைக்கு கிடைக்கணும் அப்படின்னம்னாலும் இந்த 2ஆம் பாவகத்தின் ஒரு முழுமையான ஒரு காலகட்டங்கள் நமக்கு தேவை அப்படிங்கிறத இந்த பாவகம் உணர்த்திக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அப்போது ஒரு எந்த ஒரு வரவாக இருந்தாலும் அது வந்து ஒரு சொத்து சேர்க்கையில் ஆரம்பித்து உயிர்காரகத்துவங்களில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் எந்த ஒரு வரவுகள் அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த 2ஆம் பாவகத்தின் சப்போர்ட் இல்லாமல் நமக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அதே போல் வந்து அடுத்ததாக ஒரு குடும்பம் நல்ல ஒரு ஒற்றுமையாக அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் சிதைந்து விடாமல் ஆளாளுக்கு ஒவ்வொரு மூலையில் இல்லாமல் ஒரு குடும்பமாக ஒரே வீட்டில் ஒரு நல்லது கெட்டதை ஷேர் பண்ணி ஒரு மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னாக்கா அந்த குடும்ப பாவம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கணும் அப்படின்னாலும் இந்த 2ஆம் பாவகம் பலவீனப்படாமல் இருக்கும். அப்போ தான் வந்து ஒரு வீடு கிரகப்பிரவேசம் அல்லது வந்து ஒரு திருமணம் அல்லது ஒரு பேர் சூட்டு விழா, ஒரு பர்த்டே, ஒரு ஊரில் ஒரு திருவிழா, இந்த மாதிரி நாளில் ஒரு குடும்பத்தில் ஒரு இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் ஒரு மகிழ்ச்சியாக வந்து அந்த ஒரு வைபவத்தை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பாவகம் அப்படிங்கிறது 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையில் பலவீனப்படாமலும் பாதிக்கப்படாமலும் இருக்கின்ற பொழுது அது வந்து மிக சிறப்பாக அது வந்து ஒரு குதூகலமான ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கிறது. காலகாலத்தில் ஒரு திருமணம் நடக்கிறதாகட்டும், காலகாலத்தில் வந்து ஒரு வேலை கிடைக்கிறதாகட்டும், காலகாலத்தில் ஒரு உத்தியோகத்துக்கு போய் பொருளாதாரத்தை ஈட்டுவதாகட்டும், குடும்பத்துக்கு தேவையான ஒரு பொருட்களை நம்ம கைக்கு கொண்டு வரதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அடுத்த கட்ட நிகழ்வுக்கு அழைத்து செல்வது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை தருவது இந்த 2ஆம் பாவகம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது பார்த்துக்கோங்க. இந்த 2ஆம் பாவத்தை பொறுத்தனாலும் இதனுடைய ஒரு மேன்மையை வந்து நம்ம வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கோம், அதை தான் வந்து சிறப்புகள்னு சொன்னோம். அப்போ ஏற்பட்ட இந்த 2ஆம் பாவகம் பலவீனப்படாமல் இருந்தது அப்படின்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு தேவையான அனைத்தையும் இது வந்து கொடுத்துடுது அப்படிங்கிறதுல எல்லோரும் சந்தேகம் இல்லை பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த பாவகம் அப்படிங்கிறது பலவீனப்பட்டு போச்சு அப்படின்னாக்கா குடும்பம் அப்படியே வந்து சிதைஞ்சு போயிருக்கும். சிதையுது அப்படின்னாக்கா அப்பா அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்க, குழந்தைங்க 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்பா ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு 2 குழந்தைகள்னு வச்சுங்க. அந்த 2 குழந்தைங்களும் ஆளுக்கு ஒரு மூலையில் குடும்பம் செட்டில் ஆகிருக்கும். ஒரு தேவை அப்படின்னும் பொழுதோ அல்லது வந்து ஒரு சுப நிகழ்வு அப்படின்னும் பொழுதோ ஒன்றுக்கு ஒன்று ஆகினா கூட அந்த இடத்துல வந்து ஒரு வாக்குவாதங்களும் ஒரு கலகங்களும், ஏன்டா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக ஏன் ஒரு சுப நிகழ்வை நம்மளால் கொண்டாட முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தங்களையும் தோற்றுவித்து அந்த குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதியே இல்லைன்ற ஒரு வார்த்தை வருதுனாக்கா அந்த 2ஆம் பாவமும் பலவீனப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அது போன்ற நிலைப்பாடுகளை அது வந்து தருது. ஸோ இந்த 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வர கருத்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் எதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு தேவையோ, உதாரணமாக ஒரு சின்ன வீடு வாங்கணும், இல்லை ஒரு சின்ன 2 வீலர் வாங்கணும், பெருசாலாம் சிந்திக்க தேவையில்ல, ஒரு சின்னதாக ஒரு டிவிஎஸ் ஒரு 2 வீலர் வாங்கணும், ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டணும், ஒரு வாகனம் அல்லது ஒரு லேண்ட் வாங்கணும், ஒரு சொத்து வாங்கணும்
ஒரு டிவி வாங்கணும், ஒரு மிக்ஸி வாங்கணும், ஒரு கிரைண்டர் வாங்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அடிப்படை தேவைகள் அனைத்தையும் முதல்ல வந்து நம்மளை வளர்ச்சி அடைய செய்வது இந்த 2ஆம் பாவகம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? ஆக இந்த 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது பொதுவாக சுபகிரகங்கள் இருப்பது சிறப்புங்க. சரிங்களா? பாவக்கோள் இல்லாமல் இருப்பது, அது பாவக்கோள் இருந்துடுச்சு அப்படின்னாக்கா அதற்கு ஒரு சுபகிரகத்தின் பார்வை இருப்பது கூடுதல் சிறப்பு. சுபகிரகம் எல்லாருக்கும் இருந்துடும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை. ஆனால் திடீர்னு வந்து ஒரு பாவக்கோள் தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த பாவக்கோள் இருக்கின்ற அந்த அந்த பாவக்கோளை ஒரு சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகமோ அல்லது ஒரு இயற்கை சுபகிரகமோ அதன் தொடர்பில் இருக்கணும். பார்வை, சேர்க்கை அப்படிங்கிற ஒரு தொடர்பில் இருந்தது அப்படின்னாக்கா பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் அது வந்து நிவர்த்தி ஆகுது. கடைசி நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன் சார், அதுக்கப்புறம் ஆண்டவன் புண்ணியத்தில் அது கொஞ்சம் சுமூகமாக முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாருனா ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த குடும்பஸ்தானத்தில் ஒரு பாவக்கோள் இருந்தாலும் அது வந்து ஒரு சுபகிரகத்தின் அந்த பார்வை அதை நிவர்த்தி செய்யுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பாவக்கோள்கள் இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து ஒரு தோஷத்தை கொடுத்து ரொம்ப சங்கடத்தை கொடுக்குது, அதீதமான ஒரு சங்கடத்தை கொடுக்குது. ஸோ அது போன்ற ஒரு தோஷத்தை கொடுக்கின்ற அமைப்பு ஏற்பட்டுது அப்படின்னாக்கா அது என்ன செய்யுது அப்படின்னாக்கா அந்த குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு தன்மையையும், குடும்பத்தில் வந்து எளிதில் வந்து காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றெடுத்து அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒன்றா கூடி ஒரு ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடும் நிலைப்பாட்டை அந்த குடும்பத்தில் அது வந்து கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான் இதனுடைய நிலைப்பாடு. ஸோ இந்த பாவகம் அப்படிங்கிறதுல முடிந்த அளவுக்கு சுபகிரகங்கள் இருப்பது சிறப்பு. பாவகிரகங்கள் ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா அதற்கு ஒரு சுபரின் தொடர்பு அப்படிங்கிறது, ஒரு பார்வை அப்படிங்கிறது இருப்பது சிறப்பு. ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் இருந்து அது தோஷத்தை கொடுத்தது அப்படின்னாக்கா இது போன்ற தன்மைகளை கொடுத்து விடுகின்றது. சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த பாவக்கோள்கள் இருந்து தோஷத்தை கொடுத்துடுச்சு, என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா குடும்பத்தோடு சென்று பாபநாத சுவாமிகள், அதாவது வந்து தஞ்சாவூர்லேருந்து போனோம் அப்படின்னாக்கா பாபநாத சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு சிவாலயம் ஒன்று இருக்கும். அந்த ஆலயத்துக்கு குடும்பத்தோடு போங்க. அந்த ஆலயத்தில் ஒரு இரவு தங்கி மறுநாள் அந்த ஊர் தண்ணியில் நல்லா நீராடி அதுக்கப்புறம் அந்த பாபநாத சுவாமிகளை வணங்கி உங்களால் முடிந்து தீபம் ஏற்றிட்டு அந்த ஆலயத்தில் வந்து 3 வேளையும் வந்து பூஜையில் கலந்துக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். அதிகாலை பூஜை, அடுத்தது உச்சிவேளை பூஜை, அடுத்தது பள்ளியறை பூஜை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலையும் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மதியத்தில் வந்து ஒரு 10 பேருக்காச்சும் வந்து உணவு தானம் செய்யுங்க, தீபம் ஏற்றுங்க. அந்த ஐயாவிடம் சொல்லி இந்த குடும்ப தோஷத்துக்கு ஒரு நிவர்த்தி வேண்டி மனமுருகி அவருடைய பாதத்தில் சரணாகதி அடையுங்கள். இதை செய்கின்ற பொழுது ஓரளவுக்கு வந்து அதனுடைய வீரியம் அப்படிங்கிறது குறையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து தொடர்ந்து வந்து குறைஞ்சபட்சம் ஒரு முறை போயிட்டு வந்து கேட்கல அப்படின்னாக்கா திரும்பவும் இன்னொரு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 முறையாச்சும் நீங்கள் வந்து அந்த ஆலயத்தை வந்து தொடர்ந்து போயிட்டு வாங்க. அந்த ஆலயத்துக்கு போகின்ற பொழுது உங்களுக்கு அனுகூலம் தரும் நல்ல நாட்களில் போங்க அப்படிங்கிறது கூடுதல் ஒரு தகவல். முடிந்த அளவுக்கு வந்து வெறுங்கையோடு போகாதீங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஒரு அங்கே போனோம் அப்படின்னாக்கா நம்மளால் முடிஞ்சது எதனா வந்து செய்யணும். குறைஞ்சபட்சம் அன்னதானம் பண்ணுங்கள். அதிகபட்சமாக உங்களால் என்ன முடியுமோ அது உங்களுடைய சக்திக்கு ஏற்ப நீங்கள் வந்து செய்து முடிச்சுக்கோங்க. சரிங்களா? ஆக இன்றைய இந்த பாவகத்தின் சிறப்பு அப்படிங்கிற தலைப்பில் 2ஆம் பாவகத்தை பற்றின ஒரு சிறப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாகவே கொடுத்துருக்கோம். உங்கள் ஜாதகங்களில் இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அதே போல் வந்து உங்கள் மனதிற்குள்ளேயே இந்த பாவகம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக தருகின்றதா அப்படிங்கிறத அப்படி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஆம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நிச்சயமாக வந்து உங்களுக்குள்ளே எழும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.